சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக முரணான செயல்பாடுகளில் படைத்தரப்பினரும் ஈடுபட்டனர், யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் விமல் தெரிவிப்பு. மாகாண சபை குறித்து இந்தியா கூற வேண்டியதில்லை, உறுதியளித்தபடி மாகாண சபை தேர்தல் நடக்கும். உள்நாட்டில் போர் நடந்த போது படைத்தரப்பாலும் விடுதலை புலிகளாலும் புலிகளுக்கு எதிராக வடக்கை மையப்படுத்தி செயல்பட்ட அமைப்புகளாலும் பல்வேறு முரணான செயற்பாடுகள் இடம்பெற்றன. இவை பொய் அல்ல. போர் ஒன்றின் போது அவ்வாறு மனித உரிமை மற்றும் விதிமீறல்கள் இடம்பெறும். இவ்வாறு கூறியுள்ளார் அமைச்சர் விமல் ரத்நாயக்க என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி ஆகும். தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக மோடியை வாலாஜப்படுத்த தயாராகிறது அனுர அரசு, ஏப்ரல் 5 அமோக வரவேற்பு. எதிர்வரும் ஏப்ரல் 4 இலங்கைக்கு வருகை தரவுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏப்ரல் 5 கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் அமோக வரவேற்பு வழங்கப்பட உள்ளது என்று வலம்புரியினுடைய தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது. வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக முரணான செயற்பாடுகளில் படைத்தரப்பினரும் ஈடுபட்டனர், யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் விமல் தெரிவிப்பு. மாகாண சபை குறித்து இந்தியா கூற வேண்டியதில்லை, உறுதியளித்தபடி மாகாண சபை தேர்தல்கள் நடக்கும். உள்நாட்டில் போர் நடந்த போது படைத்தரப்பாலும் விடுதலை புலிகளாலும் புலிகளுக்கு எதிராக வடக்கை மையப்படுத்தி செயல்பட்ட அமைப்புகளாலும் பல்வேறு முரணான செயல்பாடுகள் இடம்பெற்றன. இவை பொய்யல்ல. போரொன்றின் போது இவ்வாறு மனித உரிமை விதிமீறல்கள் இடம்பெறும். இவ்வாறு கூறியுள்ளார் அமைச்சர் விமல் ரத்நாயக்க. விரிவாக பார்க்கையில், மாகாண சபை முறைமை குறித்து இந்தியா நமக்கு கூற வேண்டிய அவசியம் கிடையாது, எனினும் நாம் உறுதியளித்தபடி மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்று அவர் கூறியுள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை நேற்று தனியார் விடுதியொன்றில் அவர் சந்தித்திருந்த வேளையில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் என்று ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மோடியை வாலாஜப்படுத்த தயாராகிறது அனுர அரசு, ஏப்ரல் 5 அமோக வரவேற்பு. எதிர்வரும் ஏப்ரல் 4 இலங்கைக்கு வருகை தரவுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏப்ரல் 5 கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் அமோக வரவேற்பு வழங்கப்பட உள்ளது என்று வலம்புரியுடைய தலைப்பு செய்தி. ஏனைய முற்பக்க செய்திகளாக தைடு திஸ்ஸவிகாரை தனியார் காணிகளாயின் உரியவர்களுக்கு கிடைக்கும், புத்த சாசன அமைச்சர் உறுதி. இவருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் வாக்குறுதி நிறைவேறும் விமல். இந்த வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக சர்வதேச விமான நிலையமாக பலாடி விமான நிலையம் மாறும், 4 மாதத்தில் நடக்கும், அமைச்சர் பிமல் தெரிவிப்பு. இறுதிக்கட்டத்தை எட்டிய தபால் வாக்குச்சீட்டை அச்சிடும் பணி என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல யாழ் திருச்சி இடையே நேரடி விமான சேவை 47 ஆண்டுகளின் பின்னர் மீள ஆரம்பம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஏப்ரல் 21 முன்னர் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்துவோம் ஜனாதிபதி. 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை 2025 ஏப்ரல் 21 முன்னர் வெளிப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு தடை விதிக்க வேண்டும், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிப்பு. கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் பொறுப்பதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்ட இங்கிலாந்து பிரஜை கைது. கிளீன் ஸ்ரீலங்காவால் கிளீனான யாழ் மத்திய பேருந்து நிலையம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஏப்ரல் 21 முன்பதாக சூத்திரதாரிகளை அம்பலமாக்கவும் ஜனாதிபதி அனுர அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை விரைவாக முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்வரும் ஏப்ரல் 21 முன்னர் இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள். இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், யாழ்ப்பாணம் திருச்சி விமான சேவை ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கும் திருச்சி விமான நிலையத்திற்கும் இடையிலான விமான சேவை 47 ஆண்டுகளின் பின்னர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது என்ற ஒரு செய்தியும்,
மிக குறைந்த மின் கட்டண நாடாக இலங்கை மாறும் ஜனாதிபதி அனுர சொல்கிறார். எதிர்வரும் 4 ஆண்டுகளுள் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணம் கொண்ட நாடாக இலங்கை மாறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு முத்திரை வரி 100% அதிகரிக்கிறது. சொத்து ஒன்றை குத்தகை அல்லது வாடகைக்கு வழங்குவதற்கான ஒப்பந்த ஆவண பத்திரத்திற்கான முத்திரை வரி 100%-ஆல் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும், பிரித்தானியாவின் நிலைப்பாடு ICC வரை செல்ல வேண்டும், இதன் மூலமே நீதி கிட்டும் என்கிறார் செல்வம். முன்னாள் படைத்தளபதிகள் உட்பட 4 பேருக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பான பிரிட்டனின் நிலை சர்வதேச நீதிமன்றம் வரை செல்ல வேண்டும், இதன் மூலம் நீதி கிடைக்க வேண்டும், இவ்வாறு கூறியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ரஜலுனு என்று பெயரிடப்படும் அளவிற்கு ஆணையிரவு உப்புச்சப்பற்ற பெயரல்ல, ஐங்கரநேசன் ஆதங்கம் என்ற ஒரு செய்தி. இலங்கை உப்பளங்களை நிர்வகித்து வருகின்ற தேசிய உப்பு வரையறுக்கப்பட்ட நிறுவனம் ஆணையிரவில் விளையும் உப்புக்கு ரஜலுனு என பெயரிட்டுள்ளது. இதுகால வரையில் ஆணையிரவு உப்பு என விளிக்கப்பட்டு வந்த உப்பு ரஜலுனு என பெயரிடப்படும் அளவிற்கு ஆணையிரவு உப்பு ஒன்றும் உப்புச்சப்பற்ற இடப்பெயர் அல்ல. இது தமிழ் மக்களின் வரலாற்றில், வாழ்வியலில், பொருளியலில், போரியலில் பின்னி பிணைந்து அவர்தம் ஆன்மாவுடன் இரண்டர கலந்து விட்ட பெயர் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற செய்தியோடு, போலீஸ் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தவர் கைது. தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் லண்டன் பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கஞ்சா கலந்த மாவாவுடன் சந்தேக நபர்கள் 2 கைது. யாழ்ப்பாணத்தில் 9 கிலோகிராம் கஞ்சா கலந்த மாவா பாக்குடன் 2 நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து வந்த மீனவர் பிரதிநிதியை கைது செய்ய முயற்சி, சந்தேக நபர் தப்பியோட்டம் என்ற ஒரு செய்தியும், பூங்காவில் விளையாடிய சிறுமியின் சங்கிலி அறுப்பு. பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியொருவரின் சங்கிலியை 2 பெண்கள் அறுத்து சென்றுள்ளனர் என்று வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை வவுனியா நகர சபைக்கு சொந்தமான பூங்காவிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பூங்காவில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்த அந்த சிறுமியிடம் கதை கொடுத்து சிறுமியின் சங்கிலியை 2 பெண்கள் அறுத்து சென்றுள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்துள்ளனர் என்ற செய்தியும், யாழில் பெண் தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திகள் கண்காட்சியும் விற்பனையும். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்கள் கண்காட்சியும் விற்பனையும் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் கடந்த 28ஆம் திகதி மாவட்ட செயல வளாகத்தில் நடைபெற்றது என்று அந்த நடைபெற்று முடிந்த உற்பத்தி கண்காட்சியும் விற்பனை பற்றிய ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பண்டிதர் ஸ்ரீ பொன்னம்பரவாணர் அவர்களுடைய ஒரு கட்டுரை ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விசரன் போன்று நடித்து உலகை உய்வித்த செல்லப்பா சுவாமிகள் என்ற நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் 115வது குருபூசை தினம் இன்றாகும். இதையொட்டி இந்த கட்டுரை வெளியாக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள், திரைமறைவில் அரங்கேறும் முஸ்லிம் விரோத செயல்கள் எமது நாட்டு அரசியல் போக்குகளும் ஆரோக்கியமாக தென்படவில்லை. எமது நாட்டு அரசியல் போக்குகளும் ஆரோக்கியமாக தென்படவில்லை. அரசு உயர்மட்டத்தில் திரைமறைவில் அரங்கேற்றப்படும் முஸ்லிம் விரோத செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இவ்வாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியோடு, நிலத்தடி நீரில் எண்ணெய் படலமா, சுன்னாகத்தில் 5 கிணறுகளின் மாதிரிகளை பரிசோதனைக்கு அனுப்புவதற்கு தீர்மானம். சுன்னாகம் நிலத்தடி நீரில் மீண்டும் எண்ணெய் படலம் ஏற்பட்டுள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீர்வளங்கள் சபைக்கு உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனாந்த ராஜா பணிப்புரை விடுத்துள்ளார். நேற்று முன்தினம் சனிக்கிழமை உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடைபெற்ற போது சமூக மட்ட பிரதிநிதி ஒருவர் முன்வைத்த கோரிக்கைக்கு இவ்வாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யாழில் வீதியில் மயங்கிய வயோதிப பெண் மரணம் என்ற ஒரு செய்தியும், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை ஒருபோதும் நிறுத்தப்படாது, ஜனாதிபதி அனுரகுமார உறுதி.
ஊழல்வாதிகளுக்கான தண்டனை வழங்கும் செயல்பாடு ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெளியேற்ற பகுதியில் நடந்த மக்கள் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியோடு, போதைப் பொருட்களுடன் கைதான 31 பேர் பிணையில் விடுவிப்பு. சிவனொளி பாதமலை யாத்திரையின் போது பல்வேறு வகை போதைப் பொருட்களுடன் பயணித்த 31 பேர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும், முட்டை விலையை உயர்த்த கோரிக்கை. முட்டை ஒன்றின் விலையை 10 ரூபாயால் அதிகரிக்க வேண்டும் என்று கோழி பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தையில் இருந்த நாட்களில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஒரு முட்டையின் விலை 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் காரணமாக கோழி பண்ணை உரிமையாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறுகின்றனர். ஒரு முட்டையின் விலையை குறைந்தபட்சம் 10 ரூபாவால் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும், ரூபாய் 14,000 கோடி மதிப்பிலான துறைசேரி உண்டியல் ஏலம் என்ற ஒரு செய்தியுடன், உதவித்தொகை பெறும் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க முடிவு. முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாட்டிலிருந்து முதலாக டின் மீன்கள் ஏற்றுமதியாகின என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. இலங்கையின் உற்பத்தி செய்யப்படும் டின் மீன்கள் வரலாற்றில் முதல் தடவையாக வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி நேற்றைய முன்தினம் செய்யப்பட்டன. புத்தளம் மதுரங்குழியில் உள்ள ஓஷன் ஃபுட் தொழிற்சாலை வளாகத்தில் குறித்த டின் மீன்களின் ஒரு தொகுதி உத்தியோகபூர்வமாக ஏற்றுமதி செய்யும் நிகழ்வு இடம்பெற்றது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக, கோட்டபாய ராஜபக்ஷ பொறுப்பு கூற வேண்டும், மாத்தளையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. கொழும்பை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பை எங்களிடம் தாருங்கள், பாட்டாளி சம்பிக்க ரணவங்க. 2015-19 ஆண்டு காலப்பகுதியில் நகர அபிவிருத்தி அமைச்சினூடாக முன்னெடுத்த கருத்திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவோம், கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்யும் ஆணையை எமக்கு வழங்குங்கள் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவங்க தெரிவித்தார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியும், விசேட மருத்துவரை தாக்கியவர் கைது. கேகாலை மாவட்ட பொது மருத்துவமனையில் விசேட மருத்துவர் ஒருவரை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் மருத்துவமனைக்கு முன்னால் சந்தேக நபர் மருத்துவரை தாக்கினார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 25 வயதுடைய கண்டியைச் சேர்ந்தவர் ஆவார். தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த விசேட மருத்துவர் கேகாலை மாவட்ட பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற செய்தியோடு, யாழ தேசிய பூங்கா தினமும் 2 மணி நேரம் மூடப்படும். யாழ தேசிய பூங்காவை தினமும் 2 மணித்தியாலங்கள் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வெப்பமான காலநிலையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பூங்கா மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற இந்த செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சாதாரண பரீட்சை விடைத்தாள்கள் திருத்தும் பணி நாளை ஆரம்பம். 2024 கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பிக்க உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே HIV தொற்று பரவல் அதிகரிப்பு. 15 தொடக்கம் 24 வயது பிரிவில் 115 தொற்றாளர்கள். நாட்டில் உள்ள இளைஞர்களிடையே HIV தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் 15 முதல் 24 வயதிற்கு இடைப்பட்ட 115 பேருக்கு HIV தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், கிராமிய மருத்துவமனைகளிலும் விசேட மருத்துவர்களின் சேவை சுகாதார அமைச்சு தீர்மானம் என்ற ஒரு செய்தி, கிராமிய மருத்துவமனைகளிலும் விசேட மருத்துவர்களின் வேலையை விரிவுபடுத்துவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது என்ற இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இலங்கை பொருளாதாரம், பாதுகாப்பு, கடல்சார் களத்துடன் பிணைந்துள்ளது அமெரிக்க தூதுவர் யூலி சங் என்ற செய்திகளும் ஈழநாட்டு பத்திரிகையில் இன்று பிரசுரிக்கப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய உட்பக்க செய்திகளாக, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் தடை விதிக்க வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள்.
போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா பயண தடை விதித்துள்ளமை நாம் வரவேற்பதுடன் சில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இவ்வாறான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நாளை முதல் ஆரம்பம். 2024 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. இளையோருடைய அதிகரிக்கும் HIV தொற்று என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்பெருடைய விளையாட்டு செய்திகளுக்குள் பொங்கி வேங்கையாகிய ஸ்டாக் வெற்றி பெற்ற மகிழ்வாக டில்லி மீண்டும் சறுக்கியது சன்ரைசர்ஸ் என்று IPL தொடர்பான செய்தி ஒன்றும், வெற்றி பாதைக்கு திரும்பியது ராஜஸ்தான், இறுதி ஓவரில் விழுந்தது சென்னை என்று நேற்று IPL-இலே சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடைபெற்ற போட்டி தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் கிராமிய வைத்தியசாலைகளிலும் விசேட வைத்தியர்களின் சேவை, சுகாதார அமைச்சு நடவடிக்கை. 83 விதமான உயிரிழப்புகள் தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன, சுகாதார அமைச்சு அதிர்ச்சி தகவல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வீதிகளில் குப்பைகளை வீசினால் சட்டம் பாய். வீதிகளில் முறையற்ற வகையில் குப்பைகளை வீசுபவர்கள் அடையாளம் காணப்பட்டால் அந்நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுக்கும் இடையேயான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன் போதும் உள்ளூராட்சி மன்றங்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணுவது தொடர்பான விடயம் ஆராயப்பட்டது. குறிப்பாக செம்மணி, வல்வைவெளி, கைதடி கோப்பாய் வீதிகளில் கோழி கழிவுகள் முறையற்ற விதத்தில் வீசப்படுவது தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதுபோன்ற பல்வேறு இடங்களில் குப்பை கொட்டுவது தொடர்பிலும் தெரியப்படுத்தப்பட்டது. இவ்வாறு குப்பைகளை வீசுபவர்களை அடையாளப்படுத்தி தந்தால் அந்நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இதன்போது சுற்றுச்சூழல் போலீசார் தெரிவித்தார்கள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் மகோற்சவ பெருவிழா மாதகள் பானாகட்டி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலய மகோற்சவ பெருவிழா இன்று திங்கட்கிழமை முற்பகல் 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது என்ற செய்தியும், முட்டையின் விலை அதிகரிக்கும், முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை, பிரிவினையை ஏற்படுத்தி வாக்கு சேகரிக்கும் தேவை எமக்கு கிடையாது, நாமல் ராயபக்ச தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் மியான்மரை உலுக்கிய நிலநடுக்கம், உயிரிழப்பு 10,000 தாண்டும் அபாயம், அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை. மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 10,000 தாண்டும் அபாயம் இருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மத்திய மியான்மரில் சமீபத்தில் 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்துக்கு பிறகும் நாடு 6 வலுவான பின் அதிர்வுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மியான்மரை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இராணுவ ஆட்சியால் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள மியான்மர் மக்கள் நிலநடுக்கத்தால் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நிலநடுக்கம் மியான்மரின் 2வது பெரிய நகரமான மண்டேலையிலும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிலநடுக்கத்தின் போதும் மண்டேலையில் ஒரு பாடசாலையின் கட்டடம் இடிந்து விழுந்ததில் 12 குழந்தைகள் மற்றும் அவர்களின் ஆசிரியர்களின் உடலங்களும் கண்டுபிடிப்பதை மீட்பு பணி உறுதிப்படுத்தி இருக்கிறது. மேலும் சில நிலநடுக்க அபாயங்கள் காரணமாக மருத்துவமனைகளுக்கு வெளியே சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இந்தியா, இந்தோனேசியா, மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட பல நாடுகள் மியான்மரை ஆதரிக்க முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றும் காணப்படுகிறது. உப்பு நீரில் கரையும் பிளாஸ்டிக், ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு என்ற செய்தியும், உள்நாட்டு செய்திகளுக்குள் தேசிய மட்ட பளுதூக்கல் வடக்கிற்கு தங்கம் மற்றும் வெண்கலம். தேசிய மட்ட கனிஷ்ட பிரிவு பெண்களுக்கான பளுதூக்கல் போட்டியில் வடக்கு மாகாணம் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அகில இலங்கை தேசிய மட்ட கனிஷ்ட பிரிவு பெண்களுக்கான பளுதூக்கல் போட்டி புலனறுவையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் வவுனியா அம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலயத்தை பிரதிநிதித்துவம் செய்த டி கோசியா 53 கிலோ எடைப்பிரிவில் 10 கிலோ பளுவை தூக்கி தங்க பதக்கத்தையும், 69 கிலோ எடைப்பிரிவில் தெளிப்பிளை மகாயனா கல்லூரியை பிரதிநிதித்துவம் செய்த ஆர் ஸ்ரீவித்தகி 96 கிலோ பளுவை தூக்கி வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நறுவிலிக்குள மைதான கட்டுமான பணி முன்னெடுப்பு, மன்னார் விஜயத்தில் அமைச்சர் சுனில் மனித நுகர்விற்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் அளிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வளம்பர்களுடைய ஆசிரியர் தலையங்கமாக துள்ளுகுன்ற இனவாதிகளே உங்களின் நினைப்பு தான் என்ன என்ற ஆசிரியர் தலையங்கத்தோடு புலர்ந்திருக்கிறது. இந்திய பிரதமர் மோடியின் வருகை எமக்கு கிடைத்த ராஜதந்திர வெற்றி, வெளிநாட்டு பிரதி அமைச்சர் அருண் பெருமிதம் என்ற செய்தியும், இராணுவ தளபதி யாழிற்கு விஜயம், இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ அண்மையில் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. புதிய குடிநீர் இணைப்பு நிகழ்நிலை விண்ணப்பம் அறிமுகம். புதிய குடிநீர் இணைப்புகளுக்கான நிகழ்நிலை விண்ணப்ப செயல்முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் சபை இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன்படி புதிய குடிநீர் இணைப்புகளுக்கான விண்ணப்பங்களை votervote.lk வலைத்தளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
தேர்தல் முறைப்பாடுகள் 180 அதிகரிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளுக்குள் குறிப்பாக ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் மியன்மாரில் நிலநடுக்கத்தால் 2000 பேர் இதுவரை உயிரிழப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விரிவாக பார்க்கையில் மியன்மாரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் பலியானோரின் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. மேலும் கட்டட இடிபாடுகளில் சிக்கி 2300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மியன்மார், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கடந்த 28ஆம் தேதி அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது அதிகளவான பாதிப்பை குறித்த நாடுகளில் ஏற்படுத்தி இருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல். பணிய கைதி விடுவிப்பு போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து எகிப்து முன்வைத்த செயல் திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது என்ற செய்தியும், பாகிஸ்தான் ராணுவம் நடாத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் பலி. பாகிஸ்தானின் ராணுவம் நடாத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் பயங்கரவாதிகள் என 11 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தியுடன், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் என்ற ஒரு செய்தி. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ராணுவ கிடங்கை இலக்காக கொண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், மியன்மார், தாய்லாந்தில் நிலநடுக்கம் உயிரிழப்பு 10,000 தாண்டும் அமெரிக்க ஆய்வு மையம் அதிர்ச்சி தகவல். மியன்மார், தாய்லாந்தில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு 10,000 தாண்டும் என்று அமெரிக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்ற இந்த செய்தியோடு, மோடி மிகவும் புத்திசாலி, ட்ரம்ப் புகழாரம் என்ற செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பட்டளந்த சித்திரவதை முகாமுக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் என்ன தொடர்பு, ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை கூறும் தகவல்கள் என்று நேற்றைய தினத்தின் தொடர்ச்சி ஒன்று இங்கே கட்டுரை பகுதி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் தடுப்பூசி போட்ட பின்னர் ஏற்பட்ட காய்ச்சலால் குழந்தை மரணம். தடுப்பூசி போடப்பட்ட பின்னர் ஏற்பட்ட காய்ச்சலால் 3 மாத குழந்தை உயிரிழந்துள்ளது. திருநெல்வேலி கலாசாலை வீதியைச் சேர்ந்த மதீபன் மதுரன் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது என்ற செய்தியும், நீர் இணைப்பை பெறுவதற்கு இணையம் மூலம் விண்ணப்பம். புதிய தண்ணீர் இணைப்புகளுக்கான நிகழ்நிலை விண்ணப்ப செயல்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை இது குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி புதிய நீர் இணைப்புகளுக்கான விண்ணப்பங்களை www.waterboard.lk வலைதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கோரிக்கை விடுக்கப்பட்ட 2 வாரங்களுக்குள் இணைப்பு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டம் குறித்த நடவடிக்கை அடுத்த வாரத்திற்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விண்ணப்பத்திற்கான இணைப்பு www.waterboard.lk என்பதாகும். 83% இறப்புகளுக்கு தொற்றா நோய்களே காரணம், சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும், கான்கிரீட் தூணுடன் ஓட்டோ மோதிய விபத்தில் பெண் ஒருவர் பலி என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை, அதிகார மட்டத்திலான கலந்துரையாடல் விரைவில், கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்தியும், எருமை மாடுகளுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் பலி என்ற செய்தியோடு, சாமர சம்பத் எம்பிக்கு வீட்டு உணவே வேண்டுமா என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தும் நடவடிக்கை ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, செப்டம்பரில் ஜெனீவாவில் இலங்கைக்கு கடும் நெருக்கடி, ஜெனீவா வரும் பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை, சுயாதீன ஆணைக்குழுவை நியமிக்க அரசு முயற்சி என்ற தலைப்போடும் தினக்குரல் நாளிதழ் புலந்திருக்கிறது. தினக்குரல் நாளிதழுடைய ஏனைய முற்பக்க செய்திகளாக, யாழ் திருச்சிராப்பள்ளி இடையே விமான சேவை 47 ஆண்டுகளின் பின்னர் ஆரம்பம் என்ற செய்தியும், 4 மாதங்களுக்குள் பலாலி விமான நிலையம் சர்வதேச தரத்துக்கு மாறும், பிரித்தானிய தடையில் முன்னாள் ஜனாதிபதிகளையும் உள்ளடக்க வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், விபத்தில் சிக்கிய குடும்ப பெண் பலி என்ற செய்தியும், கஞ்சா கலந்த மாவா, ஜாலில் 2 கைது, சூட்டு சம்பவம் தொடர்பில் டிரான் அலசிக்கு சிஐடி அழைப்பு, தடுப்பூசி ஏற்றிய குழந்தை மரணம் என்ற செய்திகளும், தையிட்டு விகாரை விவகாரம், இனவாதத்துக்கு இடமில்லை, காணிகள் உரிமையாளர்களுக்கு அமைச்சர் தெரிவிப்பு,
தையிட்டி வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கட்டடம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை தருமாறு புத்த சாசன திணைக்களம் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை விடுத்துள்ளதாக புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனிதும செனவில் தெரிவித்திருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம், பலர் அம்பலப்படுத்தப்படுவர், ஜனாதிபதி தெரிவிப்பு. இவைதான் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக சர்வதேச விமான நிலையமாக 4 மாதங்களில் தரம் உயரும் யாழ் விமான நிலையம். சிவில் போக்குவரத்து அமைச்சர் விமல் உறுதி. யாழ்ப்பாண விமான நிலையம் 4 மாதங்களுக்கு சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படும். முந்தைய அரசாங்கங்களை போன்று நாம் பொய் கூற மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் சிவில் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் மர்மம் ஏப்ரல் 21க்கு முன்னர் விலகும், பொறுப்பு கூற வேண்டியோர் விவரம் வெளியாகும், அடித்து கூறுகிறார் ஜனாதிபதி அனுர என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவனுக்கு கொடூர பகுடிவதை. பல்கலை மானியங்கள் ஆணைக்குழுவில் பாதுகாப்பு கோரி தந்தை முறைப்பாடு. பகுடிவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவனான தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரியும் பகுடிவதைக்கு எதிராக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி தந்தை ஒருவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். நாத்தாண்டியாவைச் சேர்ந்த மாணவன் ஒருவரின் தந்தையே இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார். கடந்த 27ஆம் திகதி வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்லாது தடுத்து சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் கட்டாயப்படுத்தி மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதியொன்றிற்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு இந்த மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் சிரேஷ்ட மாணவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளனர். சிரேஷ்ட மாணவர்கள் ஹெல்மெட்டால் தாக்கியதில் குறித்த புதுமுக மாணவன் காது கேட்கும் திறனை இழந்துள்ளான். தாக்குதல் காரணமாக மயக்கமடைந்த மாணவனுக்கு கட்டாயப்படுத்தி பனடோல் பருக்கி பின்னர் தனியார் விடுதியில் இருந்து சிரேஷ்ட மாணவர் விரட்டி அடித்துள்ளனர். இந்த மாணவன் கூகுள் வரைபட உதவியுடன் பல்கலைக்கழக விடுதிக்கு சென்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுகின்றார் என்று பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ள தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று இந்த சம்பவம் தொடர்பாக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரி மாணவனின் தந்தை இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் மேற்கண்டவாறு முறைப்பாடு அளித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் பொதுவாக 4 பத்திரிகைகளிலும் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் சந்திக்கலாம்.